இப்ப என்னன்னா சென்சார் போர்டுல இப்ப மறு விசாரணையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிபதி திருப்பியும் அதுல காட்சிகள் ஏதாவது இருக்கா, மத ரீதியா ஏதாவது தூண்டுதல் ஏற்படுற மாதிரி காட்சிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இடம் பெற்றிருக்கான்றது தனி நீதிபதி மாண்புமிகு ஆஷா அவர்களுடைய இப்போ வந்த தகவல் அவங்க உச்ச நீதிமன்றத்தை நாடுறதா இது பண்ணிருக்காங்க. ஏன்னா இங்க அவங்களுக்கு உடன்பாடு இல்லாத பட்சத்துல உச்ச நீதிமன்றத்தை நாடுறதுக்காக ஏன்னா இவங்க சொன்ன நீதிபதி சொன்ன கருத்துக்கு இந்த மாதிரி ஒரு சென்சார் போர்டுக்காக இவ்வளோ நாட்கள் வாய்தா வாங்குறதோ இல்ல இவ்வளவு நாட்கள் எடுத்துட்டு போறதோ இது முதல் முறையா. ஏன்னா அந்த ஜனநாயகன் யாருன்னா தமிழகத்துல ஒரு மாஸ் லீடர் அவரு. இப்போ ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. ஒரு பின்புலத்துல அழுத்தம் இருக்கலாம். அந்த அழுத்தம் எதனால இருக்குன்னு சொன்னா வெளிநாட்டு சக்திகள் வந்து இந்தியன் ஆர்மிக்குள்ள புகுந்து ஏதோ மத கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்தியன் ஆர்மி சேர்ந்த ஒரு ஆள் வந்து அந்த அமர்ல இருக்கணும்லாம் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. பட் இந்த விஷயத்துல மட்டும் சென்சார் போர்டு இவ்வளோ முனைப்பு காட்ட என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல பின்புலம் தான். பின்புலம் இல்லாம எதுவும் இருக்காது. ஏன்னா இது ஒரு நீதிபதி விசாரிச்சாங்க. அப்ப நீதிபதி விசாரணை தவிர எங்கள் வீட்டு பிள்ளை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடித்த படமும் அந்த பாடல் வரிகளும் வந்து இதில் இடம்பெற்றிருக்குங்க. இந்த காட்சியை நீக்கிறதுக்கும் இவங்க முழு சம்மதத்தோடு இருக்காங்க. யாரு? ப்ரொடியூசர் கவுன்சில். அதை மீறியும் சென்சார் போர்டு காலதாமதம் வளர்த்து கொண்டே போறாங்க இந்த வழக்கு. மேபி மார்ச் 3 வந்து தேர்தல் இது வந்து வெளியிடலாம். அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவர் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஜனநாயகன் இந்த படத்துக்கு வந்து என்னதான் பிரச்சனை, சுற்றி வந்து ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, டிவிஷன் போயிட்டே இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து திருப்பி தனி நீதிபதி விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. என்னதான் சார் நடக்குது? ஒன்றும் நடக்கல. என்னன்னா ப்ரொடியூசர் கவுன்சில் தரப்புல வாதிடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, தனி நீதிபதி முன்னாடி நியமிச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 கொண்ட குழு வந்து நியமிச்சு இந்த படத்துல என்ன காட்சிகள் மத வன்முறை தூண்டுற மாதிரி காட்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காட்சிகளை நீக்கணும்னு சொன்னாங்க. அதை வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதை காட்சிகளை நீக்கிட்டாங்க. நீக்கியும் சப்மிட் பண்ணியாச்சு. அதை சப்மிட் பண்ணணும்னா இந்த தணிக்கை வாரியத்துக்கு முழு நேரத்தை கொடுக்காம நீதிபதி ஒரு அமர்வு நடத்தியிருக்காங்க போல இருக்கு. அந்த நேரத்தை தராத பட்சத்துல இது வந்து மறு விசாரணை திருப்பியும் தனி நீதிபதியை நியமிச்சிருக்காங்க. உயர் நீதிமன்ற மாண்புமிகு தலைமை நீதிபதி. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு திருப்பி தனி நீதிபதியும் போது அப்போ வந்து அந்த 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 ஜட்ஜு கொடுத்த ஆர்டரையும் கேன்சல் பண்ண ரத்து பண்ண சொல்லிட்டாங்க. அவங்க கொடுத்த யூஏ வந்து செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கும் போது இன்னொரு சைடு என்ன சொல்றேன், சென்சார் போயாச்சு, இதை மாற்ற சொல்லிட்டாங்க. அதை மாத்திட்டோம். மாதிரி திருப்பி கொண்டு போய் கூட திருப்பி அந்த காட்சிகள் இருக்குன்னு சொன்னா இல்லாத காட்சிகள் எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைட்ல பேசுறாங்க. இது என்ன உண்மையிலேயே வந்துட்டு இந்த பிரச்சனை வந்து புதுசா இருக்கு எல்லாருக்குமே. அதனால்தான் புதிய வழக்கு தான் இது. இந்த மாதிரி ஒரு சென்சார் போர்டுக்காக இவ்வளோ நாட்கள் வாய்தா வாங்குறதோ இல்ல இவ்வளவு நாட்கள் இழுத்துட்டு போறதோ இது முதல் முறையா. ஏன்னா அந்த ஜனநாயகன் யாருன்னா ஒரு பிரபலமான ஒரு திரைப்பட நடிகர், தமிழகத்துல ஒரு மாஸ் லீடர் அவரு. இப்போ ஒரு கட்சியை தொடங்கியிருக்காரு. ஒரு பின்புலத்துல அழுத்தம் இருக்கலாம். அந்த அழுத்தம் எதனால இருக்குன்னு சொன்னா அவருடைய அரசியல்னால அந்த அழுத்தம். இன்னொன்று இது வந்து சென்சார் போர்டு தான். அரசாங்கம் தலையிடல. அரசாங்கம் தலையிட்டு இருந்தா படத்தை தடை செய்யலாம். இதுல என்னன்னா சென்சார் போர்டுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த காட்சிகளை நீக்கணும். அப்போ ஒரு 14 காட்சிகள் இந்த மாதிரி வந்திருக்கு, அதை நீக்கணும். அண்ட் தென் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் படத்திலோட இது வந்து அதுல இடம்பெற்றிருக்குன்ட்டு. அப்போ அந்த நாகி ரெட்டின்ற ஒரு ப்ரொடியூசர் வந்து அவரும் என்ன சொல்லியிருக்காரு, அவர் ஒரு கேஸ் வழக்கு தொடர்ந்துருக்கலாம். இப்ப என்னன்னா சென்சார் போர்டுல இப்ப மறு விசாரணையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதிபதி திருப்பியும் அதுல காட்சிகள் ஏதாவது இருக்கா, மத ரீதியா ஏதாவது தூண்டுதல் ஏற்படுற மாதிரி காட்சிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இடம் பெற்றிருக்கான்றது தனி நீதிபதி மாண்புமிகு ஆஷா அவர்களுடைய அமர்வுல இனிமேல் பாக்குறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஓகே. சப்போஸ் இது இப்போ அவங்க பார்த்துட்டு கூட, ஏன்னா இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி தான் விஜய் சார் வந்து இப்போ வந்து டிவிக்கு லீடர் ஆயிட்டார். அப்படிங்கும் போது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்குள்ள இந்த படம் வந்தாதான் அது வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா நேத்தி வந்து எல்லாருமே ட்விட்டர்ல என்ன சொன்னாங்கன்னா, நாளைக்கு நான் வந்து இப்போ நமக்கு சாதகமான ஒரு திருப்பி வர போகுது ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும், எல்லா விஷயம் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு, February 6 படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஓசிஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு. அதை வந்து கிட்டத்தட்ட எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இன்னொரு ஜனநாயக விஷயம் வந்து சால்வ் ஆக போகுதுன்னு. திடீர்னு எங்கேருந்து வந்து திருப்பி இன்னொரு வாய்தா தான் போயிருக்கே தவிர, என்னன்னா இப்போ February எண்டுக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆனதா இல்லை வந்து அதுக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகும். அப்படிங்கும் போது ஒரு படக்குழுவா ஒரு ப்ரொடியூசருக்கு இது எவ்வளோ பெரிய லாஸாக இருக்கும் சார்? பெரிய லாஸ் இல்லை சார்? கண்டிப்பா இல்லை. இது வந்து முழுக்க என்னன்னா, அவர் ஒரு நடிகர், அவருக்கு வேண்டிய படத்தை சம்பளத்தை வாங்கிட்டார். இது முழுக்க பாதிப்பு யாருக்குன்னா திரையரங்கு ஓனர்களுக்கும் ப்ரொடியூசருக்கு மட்டுமே தான் இது வந்து முழுக்க பாதிப்பு. இப்போ வந்த தகவல் அவங்க உச்ச நீதிமன்றத்தை நாடுறதா இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்க அவங்களுக்கு உடன்பாடு இல்லாத
இல்லாத பட்சத்துல உச்ச நீதிமன்றத்தை நாடுறதுக்காக பாரு. ஏன்னா இவங்க சொன்ன நீதிபதி சொன்ன கருத்துக்கு தணிக்கை வாரியம் சொன்ன இதுக்கு வந்து அவங்க பட காட்சிகளை நீக்கியிருக்காங்க. 14 காட்சிகளை நீக்கியிருக்காங்க. நீக்கியும் அந்த 5 கொண்ட குழு வந்து படத்தையும் பார்த்திருக்காங்க. பார்த்து சமர்ப்பணம் பண்ணியிருக்காங்க. அங்க இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் திருப்பி இந்த விசாரணை வந்து இன்னொரு நீதிபதி கிட்ட வந்து திருப்பி ஒரு தனி அமர்வு நீதிபதி இதை விசாரிச்சு பார்க்கணும். ஏன்னா மத ரீதியா வந்து தூண்டுதல் இருக்கா இல்லையான்றது செக் பண்றதுக்காக திருப்பி ஒரு அமர்வு கொடுத்திருக்காங்க. அந்த அமர்வுல இவங்களுக்கு உடன்பாடு இல்லாத நிலையில இப்போ ஒரு ஆலோசனை நடத்திருக்காங்க. உச்சநீதிமன்றத்தை நாடி நம்ம என்னன்னா இதை மேல்முறையீடு செல்லலாம்ன்ற மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சில் நினைச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு வெளிநாட்டு சக்திகள் வந்து இந்தியன் ஆர்மிக்குள்ள புகுந்து ஏதோ மத கலவரத்தை உண்டு பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்தியன் ஆர்மி சேர்ந்த ஒரு ஆள் வந்து அந்த அமர்ல இருக்கணும்லாம் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. பட் இந்த விஷயத்துல மட்டும் சென்சார் போர்டு இவ்வளோ இறங்கி இந்த படம் வந்து வெளிவரல இவ்வளோ முனைப்பு காட்ட என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல பின்புலம் தான். பின்புலம் இல்லாம எதுவும் இருக்காது. ஏன்னா இது ஒரு நீதிபதி விசாரிச்சாங்க. அப்ப நீதிபதி விசாரணை தவிர அதுதான் எல்லாருமே கேட்க எல்லா மக்களுமே தான் கேட்கறாங்க. இது அனைத்தும் அவருக்கு இந்த காலதாமதம் ஆவறதுக்கு எல்லாம் என்னன்னா இது ஓட்டாக மாறுறதா விஷயம். ஓகே, வேற ஒண்ணும் இல்ல. இப்போ மேபி மார்ச் 3 வந்து தேர்தல் இது வந்து வெளியிடலாம். அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இவர் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஆமா ஆமா, ஒரு அரசியல் தலைவர், அதனால வந்து அவரோட தலைவரா இருக்கனால இவர் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே, சோ அதோட பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் ரிலீஸ். ஆமா, ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான். ஏன்னா அது ஒரு தேர்தல் அறிக்கையா மாறிட கூடாதுல்ல. அதனால வந்து ஆஃப்டர் எலெக்ஷன் ரிசல்ட் தான் இவரோட படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். ஓகே, இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் தமிழ் சினிமாவில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. பட் ஆனா அதுக்கு வந்து எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கும். யாராவது ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அவங்க கிட்ட போய் என்னன்னு பேசிக்கலாம். அப்படிங்கும் போது இது ஆஃப்டர் ஆல் ஒரு கமர்ஷியல் படம் தானே சார். ஒரு கமர்ஷியல் படம். இன்னொன்று அந்த பகவன் கேசரி படத்தோட ரீமேக்னு தான் சொன்னாங்க. ஸோ அங்க அதுக்கான சர்டிபிகேட் வாங்கியிருப்பாங்க. பட் அதை மேல்கோள் காட்டி இதை பண்ண முடியாது சார். அந்த அதை காட்டி பண்ணலாம். நல்ல கேள்விதான். என்னன்னா அதுதான் சொன்ன பார்த்தீங்களா, மத ரீதியா இதை தூண்டுற மாதிரி ஒரு காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. எங்கள் வீட்டு பிள்ளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச படமும் அந்த பாடல் வரிகளும் வந்து இதுல இடம்பெற்றிருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் டி ராஜேந்திரன் சாருடைய பாட்டு வந்து சொன்னாங்க, ஜெயம் ரவி சார். அப்ப அவர் வழக்கு தொடர்ந்தாரு. இளையராஜா சார் வழக்கு தொடர்ந்தார். அந்த மாதிரி அவங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்க. இந்த காட்சியை நீக்கிறதுக்கும் இவங்க முழு சம்மதத்தோடு இருக்காங்க. யாரு? ப்ரொடியூசர் கவுன்சில். அதை மீறியும் சென்சார் போர்டு காலதாமதம் வளர்த்து கொண்டே போறாங்க இந்த வழக்கு. அந்த வழக்குல இவங்களுக்கு இப்ப விருப்பம் இல்லாத பட்சத்துல உச்ச நீதிமன்றத்தை நாடுறது வந்து அவங்க இப்போ ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது படம் கேஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி சென்சார் போர்டு டைம் டு லீட் இருக்குல்ல. பட் விஜய் சார் படங்கள் நிறைய இருக்கு. நான் இருந்தாலும் சொல்றேன், இவரே எடுத்துக்கலாமே. ஓகே, டைம் டு லீடுன்னு பாருங்க. அதுக்கே உங்களுக்கு அர்த்தம் தெரியும். என்ன அவரு ஃபீல் பண்ணாரு, என்ன கஷ்டப்பட்டாரு. இன்னைக்கு கேட்டு வாசல்ல நின்றாருன்னு சொல்றாங்க. எவ்வளவு விமர்சனங்கள். ஆனா அதை அனுபவிச்சவர் அவரு. ஆமா, அந்த படம் வெளிவராம எவ்வளவு தடங்கள் ஆச்சு. அந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன முயற்சி ஏற்பட்டாங்களோ அந்த முயற்சியை இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாமே ஏற்படுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கேவிஎன் சைட்ல இருந்து நிறைய ஜட்ஜஸ், பெரிய பெரிய ஜட்ஜஸ் உள்ள வந்து வாதாடுறாங்க. அப்படிங்கும் போது சிம்பிளான கேஸ், நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியுது. பட் இது டிலே இப்போ டிலே பண்ணிட்டே போறாங்க. இப்போ சப்போஸ் எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா இந்த கேஸ் நடக்குமா இல்லை இன்னொரு கேஸ் நடக்குமா இல்லை ஒத்தி வச்சிருவாங்களா? அதையும் திருப்பியும் ஒத்தி வச்சு தான் போவாங்களா? இல்லை வைக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஓகே, இது என்னன்னா தீர்ப்பு தான் கொடுப்பாங்க. சென்சார் போர்டு உரிமை தர போறாங்க. இந்த மாதிரி ஒரு இதுல இருக்கு, இந்த காட்சியை நீக்கிட்டாங்கன்றது. இதை ஒத்தி வைக்கிறதுக்கு நீதிபதிக்கு ஒன்றும் இல்லை. இது என்னன்னா நீதிபதி விசாரிக்கணும்னு தான் தலைமை நீதிபதி சொல்றாங்க. தனிப்பட்ட ஒரு நீதிபதியை நியமிச்சு, மாண்புமிகு நீதியரசர் ஆஷா அவர்களை நியமிச்சு இதுல வந்து என்ன காட்சிகள் இருக்கு, காட்சிகள் நீக்கிட்டாங்களா, இதை ஒரு தீர்வு காணணும், இதுக்கு ஒரு முடிவை வந்து சென்சார் போர்டு அறிவிக்கணுன்றதுக்காக தான் அகைன் தலைமை நீதிபதி வந்து என்னன்னா இன்னைக்கு உத்தரவு பிறப்பிச்சாங்க காலையில 10:30 மணிக்கு. ஓகே, இப்போ அவங்க உத்தரவு பிறப்பிச்சு இதுக்கு யூஎஸ் சென்ட்ரல் கொடுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சப்போஸ் இது சென்சார் போர்டே பார்க்கணும், திருப்பி மறு ஆய்வு திருப்பி நீங்க ரீவிசிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா திருப்பி அது 48 நாள் ஆகும் ப்ராசஸ் சொல்றாங்களே சார். ஆமா, என்னன்னா தணிக்கை வாரியம் இருக்குல்ல, அவங்க தான் சான்றிதழ் கொடுக்கணும். தணிக்கை வாரியம் வந்து இப்போ அகைன் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இப்ப நீதிபதியை வந்து அமர்வுல உட்கார்ந்து திருப்பி அவங்க பார்ப்பாங்க, குழு அமைச்சு. இந்த மாதிரி தணிக்கை வாரியம் தான் வந்து இவங்களுக்கு வந்து என்னன்னா சான்றிதழ் கொடுக்கறதுக்கு முழு உரிமை இருக்கு. ஓகே, ஸோ அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, இவங்க வந்து கோர்ட்டுக்கே போயிருக்க தேவையில்லை, இவங்க சிபிஎஃப் கிட்டேயே வந்துட்டு சென்ட்ரல் போர்டு சென்சார் போர்டுகிட்டே வந்து அவங்க இன்னும் ஒரு ரீவிசிட் பண்ண டைம் கொடுத்தா இந்த படம் கொஞ்சம் சீக்கிரம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு, கோர்ட்டுக்கு போனனால தான் இன்னுமே டிலே ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல ப்ரொடக்ஷன்? இந்த படம் தான் முதல் படம் இல்லை. ஓகே, அவங்க எவ்வளவு படம் எடுத்திருப்பாங்க. இது யாரோட அழுத்தம், எதனால இவருக்காக, ஏன் இதே வேற நடிகர் நடிச்ச பராசக்தி கூட பேசியிருந்தாங்க. ஆமா, பராசக்தி பிரச்சனை வந்தது. அது யாரோட ப்ரொடக்ஷன்?
டான் பிக்சர்ஸ். ஸோ அப்போ என்னன்னா இவருக்கு ஒரு அழுத்தம் இருக்கு. அழுத்தம் இல்லாமல் இல்லை, அந்த அழுத்தத்தை நீதிபதி விசாரிக்கிறாங்க. இதுல யாரும் தலையிட முடியாது, நீதிபதியோட நேரடி கண்காணிப்புல இருக்கு. அந்த நீதிபதி நீங்க இன்னொரு கேள்வியும் கேட்கலாம், ஏன் அந்த நீதிபதி முன்னாடி விசாரிக்கணும், சரியா விசாரிக்கலையா? அப்போ அதுக்கு நேரத்தை கரெக்டா ஒதுக்கல. அதனாலதான் நீதிபதி, தலைமை நீதிபதி என்ன சொல்றாருன்னா மீண்டும் தனி அமர்வு நியமிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு தனி அமர்வு நீதிபதி நியமிச்சிருக்காங்க. ஓகே சார். இப்ப என்ன மக்களுக்கு என்னன்னா இப்ப தனி அமர்வு வச்சிருக்காங்க, இதுக்கப்புறம் இந்த கேஸ் இதை நோக்கி போகும்னு ஒரு எண்ணம் இருக்கு. இந்த கேஸ் எதை நோக்கி சார் போகும் இதுக்கப்புறம்? அடுத்த ஸ்டேஜஸ் என்னன்னா திருப்பி வாய்தா வாங்காம இருந்தா சரி. இதுல என்னன்னா அதனாலதான் என்னன்னா இங்க அவங்களுக்கு உடன்பாடு இல்லாத பட்சத்துல உச்ச நீதிமன்றத்தை நாடணும்னு இருக்காங்க. அப்போ என்னன்னா இவங்களுடைய சென்சார் போர்டோட இது என்னன்னா காட்சியை நீக்கணும்னு சொன்னாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னா காட்சியை நீக்கிட்டோம், நீக்கியும் நீங்க எங்களுக்கு சான்றிதழ் வழங்காம இருக்கீங்களே, அப்போ எனக்கு இங்க உடன்பாடு இல்லாத பட்சத்துல நான் உச்ச நீதிமன்றத்தை நாடலான்ட்டு இன்னைக்கு ப்ரொடக்ஷன் கவுன்சில் அவர் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அவங்க மூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, திருப்பி ஹைகோர்ட் போயிட்டு திருப்பி அங்க இருந்து திருப்பி வருமா? இல்ல என்னன்னா இப்ப ஹைகோர்ட்ல இன்னும் விசாரணைக்கு இப்ப கொடுத்திருக்காங்க. இந்த விசாரணைக்கு உடன்பாடு இல்ல, எனக்கு இங்க இன்னும் காலதாமதம் ஆகும். ஏன் காலதாமதம் ஆகும்னா இவங்க ஏன் பயப்படுறாங்கன்னா எலெக்ஷன் காலம் நெருங்க போகுது. ஒருவேளை எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்டு நெக்ஸ்ட் இந்த கமிங் பிப்ரவரி மாசத்துல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இவர் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஓகே, அதுதான் ஒரு பிரச்சனை. அதுதான் நடந்துகிட்டு. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். இதுக்கு மேல நீங்க இந்த படத்தோட கேஸ் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கேஸ் ரொம்ப இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான கேஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி படம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுனா புதுசான ஒரு இது படம் நிறைய படத்துக்கு இருக்கு. வழக்கு நிறைய படத்துக்கு வழக்கு தொடர்ந்துருக்காங்க, படத்தை ரிலீஸும் பண்ணிருக்காங்க. ஏன் நாயகன் 2க்கு நாயகன் படத்தை ரீரிலீஸ் பண்றதுக்கு ஒரு வழக்கு நடந்திருக்கு. ஓகே, அதை எடுத்து படத்தை ரீரிலீஸ் பண்றவரும் எனக்கு வேண்டியப்பட்ட நண்பர் தான், அவர் பேர் சொல்ல விரும்பல. அவரும் என்னன்னா இந்த படத்துக்கு நாயகனை திருப்பி ரீரிலீஸ் பண்றதுக்கு ஒரு வழக்கு. அப்போ வழக்கு எல்லாத்துக்கும் நடக்கும். ஆனா இந்த மாதிரி ஜனநாயகத்தோட வழக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இது. வித்தியாசம் இல்ல, ஒரு நீதிபதியை தீர்ப்பு வழங்கி அந்த தீர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மீண்டும் தனி அமர்வு அமைக்கிறது என்னன்னா யாரோட பின்புலமோ அழுத்தமோ இருக்கலாம். ஓகே, அது அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். பட் இந்த கேஸோட இது இதுக்கு மேல வர படங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்களே சார், உண்மையா? இல்ல இருக்கும், அந்த அளவுக்கு யாருமே பெரிய ஸ்டார் இல்லைல்ல. அதே இவர் ஸ்டார்ன்றதோட இவர் ஒரு பொலிட்டிக்கலுக்கு ஒரு தலைவர் ஆயிட்டாரு. இன்னைக்கு தெரு முழுக்க விசில் சத்தம் கேட்டுட்டே இருக்கு. அதனால இவருக்கு ஒரு அழுத்தம் தான். இவர் யாரோடையா, ஏன்னா நேரடியா விமர்சிக்கிறாரு, கொள்கை எதிரி அரசியல் எதிரி. அப்ப அந்த கொள்கை எதிரியும் அரசியல் எதிரி யாருன்னு தெரியும். அதுல இவருக்கு அழுத்தம் கொடுக்கலாம். ஆனா அது இப்ப கோர்ட்டு தான் டிசைட் பண்ணணுமே தவிர இது வாரிய குழு தணிக்கை வாரியம் அவங்க ஒரு சான்றிதழ் வழங்கிட்டாங்கன்னா இது ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு பிரச்சனை. ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. தணிக்கை வாரியம், அந்த வாரியத்துக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியல. ஓகே சார், ஓகே சார், ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க. நன்றி சார், நன்றி சார்.